வணக்கம் நேயர்களே, பிக் போக்கஸ் பகுதியில் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். கடந்த காலங்களில் ஏராளமான அரசு விழாக்களில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இப்ப இந்த அரசியல் விழாவாக மாறுவதற்கான காரணம் என்ன? இது அரசு விழாவாக மட்டுமே பார்க்க வேண்டும். அரசு விழாவை அரசியல் விழாவாக பார்க்க கூடாது என்பதுதான் நாம சொல்வது. காரணம் என்ன என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மாநில பாரதிய ஜனதா கட்சியையும் சரி கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது. 40 எம்பிக்களும் அங்கே சென்று நல்லது நடந்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அவர்கள் பணியாற்றினார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரோ மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களோ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தமிழக அரசு ஒரு அழைப்பு விடுத்தவுடன் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய சேவையை பாராட்டி பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ஒரு நல்ல கடிதத்தை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு தமிழகத்தில் தனது பங்கை ஆற்றி இருக்கிறார் என்று மிகச்சிறப்பாக எழுதியிருந்தார்கள். ஆக அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நட்புணர்ச்சியோடு வந்து கலந்து கொண்டார்கள். ஆக இப்படி இருக்கும் பொழுது இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்களே, இவர்கள் எப்படி இங்கே வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்று நினைக்கும் நடுநிலையாளர்களும் கூட, அரசியல்வாதிகளும் கூட, ஏதோ இவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, அதனால்தான் இப்படி கலந்து கொண்டார்கள் என்று ஒரு சந்தேகத்தையும் ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார்கள். ஆனால் அரசு விழாவை அரசு விழாவாக பார்க்க வேண்டும், அரசியல் விழாவாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க ஆரம்பித்தால் தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான அரசியலாக இதை பார்க்க வேண்டும் என்றும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான அரசியலை தற்போது தமிழ்நாட்டிலிருந்து முன்னெடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இதன் காரணமாக திமுக மீது கடந்த காலங்களில் பாஜக கொண்டிருந்த பார்வை இப்ப மாறி தோழமை கட்சி அப்படின்ற பார்வை ஏற்பட்டிருக்கா? இல்ல, நீங்க ஆரோக்கியமான அரசியலை திமுக முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். பாஜகவும் முன்னெடுத்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர், ஒரு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறார், கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இதையும் மீறி ஒரு தலைவருக்கு வந்து புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வருகிறார்கள் என்றால் அவர்களின் பெருந்தன்மை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பாஜக செய்யும் நல்லவற்றை நாங்கள் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. ஆக இப்பொழுது திமுக எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அதை விட அதிகமாக பெருந்தன்மையோடு பாஜக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக அரசியல் விமர்சனங்களை தாண்டி இத்தகைய சூழ்நிலை வர வேண்டும் என்று நான் தெலுங்கானாவிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி பலமுறை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். உதாரணத்திற்கு, ஆளுநர் தேநீர் விருந்திற்கு அழைத்தால் புறக்கணிக்கும் பொழுது இதை ஒரு அரசியல் விருந்தாக பார்க்காதீர்கள், ஒரு அரசு விழாவாக பாருங்கள் என்று பலமுறை நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். நாம சந்தித்தாதான் நமக்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்வு காண முடியும். சந்திப்பதையே தவிர்த்தால் எப்படி தீர்வு வரும் என்று நான் பலமுறை ஆளுநர் டீ பார்ட்டியை அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கும் போது நான் எனது கருத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த முறை ஆளுநரும் முதலமைச்சரும் தேநீர் விருந்தில் சந்தித்துக் கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக இப்படி சந்தித்துக் கொண்டதை உடனே ஆளுநரை ஏதோ பாஜக காரர் என்றும் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்துக் கொண்டால் பாஜகவும் திமுகவும் உறவிற்கு வந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. ஆளுநர் ஒரு நடுநிலையாளர், அவர் ஆளுநராகத்தான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக செயல்படுகிறார். ஆக நாம் எல்லாவற்றையுமே மாற்றுக்கண்ணாக பார்க்க ஆரம்பித்தால் அது தவறாக போய்விடும். மாற்றுக்கண்ணாக பார்த்து விடுவார்களோ என்ற அச்சத்தினால் தலைவர்களும் பேசுவதை தவிர்ப்பார்கள், ஒன்றாக விழாவில் வருவதை தவிர்ப்பார்கள். ஆக அரசியல் வேறு, அரசு வேறு. ஆனால் அரசில் ஒரு நல்ல இணக்கம் இருக்க வேண்டும், நட்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தால் வரவேற்க கூட வரமாட்டார். ஆக இத்தகைய அரசியல் இருக்கக்கூடாது என்று அவர் எங்கே இருக்கிறார்? ஆக புறக்கணிப்பு அரசியல் செய்தால் மக்களும் புறக்கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆக ஒரு இணக்கமான அரசியல் செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் பிணக்கு இருக்க வேண்டும் என்று கட்சி நினைத்தால் கொள்கை ரீதியாக அதையும் முன்னெடுத்து செல்வோம். ஆக ஒரு விழாவில் கலந்து கொண்டோம் என்றுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டோம்,
எதையுமே நாங்கள் அந்த கொள்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்களையும் சொல்ல முடியாது, எங்களையும் சொல்ல முடியாது என்பதுதான் எனது கருத்து. கடந்த காலங்களில் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்கல, இப்ப தேநீர் விருந்தில் முதலமைச்சரே பங்கேற்றிருக்காரு. இந்த பார்வை மாறி இருப்பதற்கான காரணம் என்ன? இப்போது இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டிருக்கு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் சரி என்று நினைத்திருக்கலாம். ஏனென்றால் இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆக நாங்கள் எல்லாம் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்வது, நான் அழுத்தமாக ஒன்றை பதிவு செய்தேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்க வேண்டும். சென்று விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றம் செய்து அதன் மூலம் நமக்கு வேண்டிய நிதியை பெற்று வந்திருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சந்திப்புகள் மாநில மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொண்டு தருகிறது என்பது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல சந்திப்புகள் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆக இத்தகைய சந்திப்புகள், ஆக போன வருடம்லாம் கலந்துக்கல, அதனால சண்டை போட்டாங்க, இந்த வருடம் கலந்து கொண்டார்கள் ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இல்ல, ஒரு மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன் நாம் இப்படி புறக்கணிப்பதன் மூலம் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று முதலமைச்சர் நினைத்திருக்கலாம். ஆக இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் இதனால் உடனே தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வந்துவிட்டது, கூட்டணி மாற்றம் வந்துவிட்டது, முற்றிலுமாக பாதை மாறிவிட்டது என்று சொல்வது சரியல்ல. அவர்கள் பாதையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்கள் பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையுமே தேர்தலை நோக்கி, எல்லாவற்றையுமே கூட்டணி நோக்கி, எல்லாவற்றையுமே அரசியல் நோக்கி பார்வை கூடாது என்பதுதான். ஆட்சியாளர்களாக மக்களுக்கு நல்லது செய்பவர்களாக பார்த்தால் அது நல்லது என்று எனது கருத்து. இது அரசியல் ரீதியா மட்டுமே பார்க்கணும் அவசியம் இல்லை, அரசு ரீதியாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திராவிட கட்சிகள் மீது, திமுக அதிமுக மீது தற்போது பாஜக கொண்டிருக்கக்கூடிய பார்வை என்ன? கடந்த தேர்தலில் எதிர்வரிசையில் 2 கட்சியிலும் நின்னாங்க. இப்போதுக்கு அதே பார்வை இருக்கா, இல்லை அது வரக்கூடிய காலங்களில் மாறலாம் அப்படின்ற நிலை இருக்கா? இல்ல, அடிப்படை பார்வை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. நாங்கள் திராவிட கட்சிகள் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் இன்னும் பல நிலைகள் தமிழகத்தில் மாறவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். உதாரணத்திற்கு வேங்கை வயல் சமூக நீதியை அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற இடத்தில் சமூக நீதி பல இடங்களில் தவறப்படுகிறது என்பதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க என்றால் கள்ளக்குறிச்சி சம்பவங்கள், கள்ளச்சாராய சம்பவங்கள், இவையெல்லாம் இத்தனை ஆண்டு காலமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக அவர்கள் அரசியல் பேசுகிறார்களே தவிர, சமூக நீதி பேசுகிறார்களே தவிர, வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்களே தவிர, பல இடங்களில் அதில் தொய்வு இருக்கிறது, தோல்வி இருக்கிறது என்பது எங்களது அழுத்தமான கருத்து. ஆக இதையெல்லாம் நாங்கள் வலிமையாக, ஊழல், ஒரு அமைச்சர் அவருக்கு இலாகா இல்லாம ஒரு அமைச்சர் பதவியில் இல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. உயர்நீதிமன்றமே முன்வந்து அந்த அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு எதிரானது. நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆக திராவிட கட்சிகள் சொல்வதற்கு ஏற்ப சில நிலைப்பாடுகளை தமிழகத்திற்கு முழுமையடைய செய்யவில்லையோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அதில் நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான, ஒரு நட்புறவான சூழ்நிலை ஏற்பட வேண்டும். எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. திமுக கலந்து கொண்டால் அதில் பாஜக கலந்து கொள்ளாது, பாஜக கலந்து கொண்டால் அதில் அதிமுக திமுக கலந்து கொள்ளாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஒரு பொது வெளியில் ஒரு மாறுபட்ட, ஒரு ஆரோக்கியமான, ஒரு நாகரீகமான அரசியல் வர வேண்டும். அது சமூக வெளியில் அப்படி இருக்க வேண்டும். அரசியல் வழியில், அரசியல் பாதையில் அவர்கள் அவர்களுக்கான பாதையில் பயணிக்க வேண்டும். அப்படி ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஆக இது தமிழக மக்களுக்கு தேவை என்று நாங்கள் நினைக்கிறோம். இடித்துரைக்க வேண்டிய நேரத்தில் இடித்துரைப்போம், நட்புறவு பாராட்ட வேண்டியத்தில் நட்புறவு பாராட்டுவோம். எங்கே நட்புறவு பாராட்டுகிறோம், எங்கே இடித்துரைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நட்புறவு பாராட்ட வேண்டிய அரசு விழாக்களில் நட்புறவு பாராட்டுகிறோம், இடித்துரைக்க வேண்டிய அரசியல் விழாக்களில் இடித்துரைக்கிறோம். ஆக இதை சரியாக பகிர்ந்து மாறுபட்டு பார்த்தால் சரியானதாக இருக்கும் என்பது எனது கருத்து. நேற்று பாஜகவுடைய மாநில தலைவர் பங்காளிகளோடு கூட்டணி கிடையாது, மாமன் மச்சான்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தானா? இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர் கருத்து, ஏனென்றால் அவர்தான் பாஜகவின் தலைவர், அதனால் அவர் கருத்தை சொல்வதற்கு அவர் உரிமை இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நெருங்கும் வகையில் பல மாறுதல்கள் ஏற்படலாம். அதை நாம் அரசியல்ல பார்த்திருக்கிறோம்.
இது எனது கருத்தல்ல. நான் சிறுவயதிலிருந்து அரசியல் சூழ்நிலையை தமிழகத்தில் பார்த்து கொண்டிருப்பவள் என்பதனால் அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் நிலைப்பாடுகள் தேர்தலை நோக்கி மாறுபட்டு வருகிறது என்பது யதார்த்தம். இது எனது கருத்தல்ல. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு தலைவருக்கு ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆக அதை நோக்கி பயணம் செய்கிறார். அதற்கு கட்சி எப்பொழுதுமே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க அன்றைய அரசியல் சூழ்நிலை, அன்றைய அரசு நிலை, எப்படி யாரை எதிர்கொண்டால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற வியூகம், இவையெல்லாம் கருத்தில் கொள்ளப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை இல்லாதன் காரணமாக எதிர்கட்சியில வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட அரவணைத்து செல்ல வேண்டிய, ஒரு தோழமையோடு செல்ல வேண்டிய நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கா, குறிப்பா திமுகவோட? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெருந்தன்மையை ஒரு நெருக்கடி என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சரியான காரணங்கள் இருக்கும்போது அதை ஒப்புக்கொள்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இப்படி ஒரு சரியான காரணத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை உடனே அடிபணிந்து விட்டார்கள், உடனே அவர்கள் பணிந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவது அதர் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்பவர்களை விமர்சனம் செய்வதாகும். ஆக ஒரு நிலை ஏற்பட்டால் அதை முழுவதுமாக ஆரோக்கியமான சூழ்நிலையாக ஒப்புக்கொள்வது நமது நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இத்தகைய விமர்சனங்கள் வர வர உடனே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட ஓஹோ அடிபணிந்து விட்டோம் என்று சொல்வார்களோ, ஆக பணிந்து விட்டோம் என்று சொல்வார்களோ, அப்படி என்றால் நாம் உடனே இதற்கு ஒப்புக்கொள்ள கூடாதோ என்ற மனநிலை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆக நல்லது நடக்கும் பொழுது அதை உடனே எதிர்மறை கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் நேர்மறை கருத்தாக பாராட்டுவது நல்ல பலனை நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வருங்காலத்திலும் நல்லது நடக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பது எனது கருத்து. கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கான ஒரு மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்காரு. மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அரசு விழாவில் பங்கேற்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. தமிழ்நாடு அரசு முன்வைக்கக்கூடிய மெட்ரோ திட்டத்திற்கு நிதி இன்னும் விடுவிக்கலை. தமிழ்நாடு அரசுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பாஜக பூர்த்தி செய்யுமா? இல்லை, அதாவது நேற்று கூட மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ரயில்வே திட்டங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கவில்லை என்று மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். ரயில்வே அமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார், இல்லை நாங்கள் கடந்த முறையை விட 8 முறை அதிகமாக கொடுத்திருக்கிறோம், 6000 கோடி கொடுத்திருக்கிறோம், கடந்த ஆட்சியில் கூட 800 கோடி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பதில் கொடுத்திருக்கிறார். ஆக இங்கே வைக்கப்படுகிற விமர்சனங்கள் எல்லாம் உண்மையா என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆக மெட்ரோ ரயிலில் கூட அதில் திட்ட அறிக்கை, அதற்கான முழுமையான ஒப்படைப்பு, அது நிர்வாக ரீதியாக அதில் உள்ள சில பிரச்சனைகள் எல்லாம் களையப்படவில்லை என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தால் கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் என்பது எனது கருத்து. மத்திய அரசு உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை, அந்த அறிவிப்பை மத்திய அரசு வாபஸ் பெற்றிருக்கு. கடந்த 6 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஒரு திட்டம் அப்படின்றது இன்னைக்கு அந்த திட்டத்தை முழுமையாக வாபஸ் பெறலை அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, கூட்டணி கட்சியுடைய எதிர்ப்பின் காரணமாக தான் மத்திய அரசு இந்த நேரடி அறிவிப்பை வாபஸ் வாங்கினாங்களா? இல்ல, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்று இவர்கள் பேசிய சமூக நீதி எங்கே போனது என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். மன்மோகன் சிங் போன்றவர்களை கூட அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த லேட்டரல் என்ட்ரி அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த அமைப்பு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக காங்கிரஸ் இன்னைக்கு ஏதோ காங்கிரஸ் சொல்வதெல்லாம் புதிதாக சொல்வதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே காங்கிரஸ் 50 ஆண்டு காலத்தில் பெரும்பான்மையான நாட்களில் ஆட்சியில் இருந்தவர்கள். இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள். ஆக அவர்கள் இருக்கும் பொழுது இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இன்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் குரலை வலிமையாக ஓங்கி சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்தமட்டில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்றும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக மாறியது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான். அங்கே பேக்வர்ட் கமிஷன் ஆணையத்தின் தலைவருக்கு மத்திய அமைச்சரின் அந்த பதவிக்கான அத்தனை புரோட்டோகாலும் கொடுத்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவரது கடிதத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய டிஓபிடி அமைச்சர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பிரதமரும் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் அல்ல. ஆக பிரதமரின் கவனத்திற்கு வந்தவுடன் அவர் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இது பிரதமரின் பெருந்தன்மையாக ஆரோக்கியமான சூழ்நிலையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். போராட்டக்காரர்கள், எதிர்க்கட்சியினர் போராடி கொண்டுதான் இருக்க முடியும். ஆனால் ஆளும் கட்சி நினைத்தால்தான் அதை செயலாற்ற முடியும்.
அதை பிரதமர் செய்து காட்டி இருக்கிறார். ஆக பிரதமர் செய்வதை பெருந்தன்மையாக பாராட்ட வேண்டுமே தவிர இவர்கள் ஏற்கனவே இவர்களும் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஆக இவர்களால் தான் அது என்று அவர்கள் அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதில் பாரத பிரதமரின் பெருந்தன்மையை அழுத்தமாக நாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வை உங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றிப்பா, நன்றி.